அல்லாஹ் நித்திய ஜீவன் என்றென்றும் வாழ்பவன். அவனை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவையே. எவருடைய பார்வையும் அவனை அடையாது. அவனோ யாவற்றையும் பார்க்கின்றான். அவனைப் போன்று வேறு எதுவும் இல்லை. அவன் எவ்வகையிலும் பிறப்பெடுப்பதில்லை. வேறு பொருளுடன் கலந்து விடுவதில்லை, இணைவதில்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். முழு பிரபஞ்சமும் அவனுடைய படைப்பே. அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. பிரபஞ்சம் முழுவதின் ஆட்சி அதிகாரம் நேரடியாக அவனிடத்தே இருக்கிறது. வானம், பூமி மற்றும் பிரபஞ்சம் முழுவதையும் அவனே நிர்வகிக்கின்றான். அனைத்துக்கும் உணவளிப்பவன். வாழ்வையும் மரணத்தையும் படைத்தவன். அவனே வாழ்வையும் வழங்குகிறான், மரணத்தையும் அளிக்கின்றான். அனைத்துக்கும் அமைதியும் புகலிடமும் அளிப்பவன். மறைந்திருப்பவை, நிகழ்ந்தவை, நிகழக்கூடியவை அனைத்தையும் அறிந்தவன். அனைத்தையும் செவிமடுப்பவன். அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவன். அனைத்தையும் மிகைத்தவன். அவனது தீர்ப்பை யாரும் எதிர்த்திட முடியாது. அவன் நுண்ணறிவாளன். அவனது எந்த படைப்பும் வீணானவை, இலக்கற்றவை அல்ல. அளவிலா கருணையுடையவன், இணையிலா கிருபையுடையவன், மிகவும் அன்புடையவன். அவனுடைய கருணையும் கிருபையும் ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்திருக்கின்றது. நீதி செலுத்துபவன், மக்களிடம் முழு நீதியுடன் நடந்து கொள்பவன், யார் மீதும் அணுவளவும் கொடுமை புரியாதவன். அவனுடைய கட்டளைகள் அனைத்தும் நீதியின் அடிப்படையிலானவை. அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவரை பழிவாங்குபவன். மன்னிப்பு கோருபவருக்கு மன்னிப்பு அளிப்பவன். பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். நன்மைகளை பெரிதும் மதிப்பவன் தான் நாடியதை செய்யக்கூடியவன். பேசுகிறவன். தான் விரும்பும் வகையில் செயல்படுபவன். அவன் நாடுவது உண்டாகும். அவன் நாட்டமின்றி எதுவும் தாமாகவே நடப்பதில்லை. தன் நிறைவுடையவன். யாருடைய தேவையுமற்றவன். அவனுக்கு தேவையானது எதுவும் இல்லை.